Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி மணி ஏதாவது சேவ் பண்ணனும், எப்படி சேவ் பண்ணனும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினு வேணும் அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான ஐடியாஸ் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் growth through பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4 மாசத்துல 4 கிராம் தங்கம் வாங்கணும் சிஸ்டர். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 35000 நம்ம சேவ் பண்ண போறோம் 4 கிராம் தங்கம் வாங்குறதுக்காக. So 4 month அப்படினு பாத்தீங்கன்னா 120 days வரும். சோ நம்ம 120 days மணி சேவிங் சேலஞ்சா இத நீங்க எடுத்து கூட பண்ணலாம். கோல்ட் வாங்கல சிஸ்டர் நாங்க வந்து 35000 மணியாவே சேவ் பண்ணிக்கிறோம் அப்படினு சொல்றவங்களும் இந்த சேவிங் வந்து நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வந்து வொர்க் அவுட் ஆகும். சோ வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மணி சேவ் பண்ண போறோம் அப்படினா அது எதுக்காக சேவ் பண்றோம், எப்படி சேவ் பண்ண போறோம் அப்படினு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அமௌண்ட் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படினும்போது அந்த ஹாபிட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா பழகிரும். சோ அந்த ஹாபிட் வந்துருச்சு அப்படினா இன்னுமே நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நான் சொல்ற அமௌண்ட் தான் வந்து நீங்க சேவ் பண்ணனும்ங்கிறது கிடையாது. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷனும் வேற மாதிரி இருக்கும். சாலரிஸ் வேற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து மணி சேவ் பண்ண போறோம். நீங்க வந்து இப்ப 4 கிராம் இல்லாம நீங்க 2 கிராமுக்கு கூட நீங்க சேர்த்து வைக்கலாம். சோ அமௌண்ட் வந்து பாதியா குறைச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதை வந்து நீங்க சேவ் பண்ணுங்க. ஆனா நிச்சயமா சேவ் பண்ணுங்க. ஃபியூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செலவு பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கறதை நீங்க தனித்தனியா பிரிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை குறைச்சிங்க அப்படினாலே உங்களால நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி சேலரி வாங்குறவங்களும் செய்யலாம், வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி யார் வேணாலுமே இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. 5000 எப்படி சேவ் பண்ண போறோம். ஸோ கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 8050 ரூபா இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டு தான். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா கமெண்டில் கேட்காதீங்க. ஸோ வீடியோ மேக் பண்ணும்போது இருந்த அமௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ரேட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதேமாரியே கால்குலேஷன் போட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 கிராமுக்கான விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32200 ரூபா வருது. ஸோ அதை வந்து நம்ம ரவுண்ட் அவுட் பண்ணி 35,000 சேவிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு காயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்தே வந்து ரவுண்ட் அப் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அமௌண்ட் இருந்தாலுமே வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு ரேட் வந்து அதிகமாக இல்லை கம்மியாகலாம். ஸோ எப்படி இருக்கும்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து ரவுண்ட் அப் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 120 டேஸ் இருக்குது. ஸோ 120 டேஸில் வந்து ஒரு நாளைக்கு 35,000 சேமிக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 292 ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும். 120 டேஸ்க்கு கண்டிப்பாக டெய்லி எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களால் 35,000 வந்து சேவ் பண்ண முடியும். மந்த்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 8750 ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் 4 மாதத்துக்கு. வீக்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 17 வாரம் வந்து வரும். ஸோ அந்த 17 வாரத்துக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2059 ரூபா வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்களுக்கும் இதிலேருந்து நிறைய வந்து ஐடியா கிடைக்கும். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேக் சைட்லேருந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அது தோணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.